இந்த ஐபேடு அப்படியே செட்டாகவே இருந்தது. இந்த பீஸு ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். செக் பண்ணி பார்த்தேன், ஐபேடு மட்டும் ஒர்க் ஆச்சு. இவர்கிட்ட வாரம் ஒரு பீஸ் வந்துடுதுங்க. போன வாரம் கூட PS4 வச்சுருந்தாரு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் தான். ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது பீஸு. ப்ரைஸ் வந்து 4000. இது செட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2500 சொல்லி ரிமோட்டோட செட்டாக கடையில். இந்த சோனி இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று பார்த்தேங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், விண்டேஜ் மாடல் தான் இது. இது நல்ல ஒர்க்கிங் பீஸ் தான். அது நான் பேட்டரி தரேன், போட்டு செக் பண்ணி பாருங்கன்னாரு. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த பெட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது நான் தனியாகவே கவர் பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி பல்லாவரம் சந்தையோட அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. புதுசாக வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டதே இந்த ஐபேடு தாங்க. இந்த ஐபேடு அப்படியே செட்டாகவே இருந்தது. இந்த பீஸு ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். செக் பண்ணி பார்த்தேன், ஐபேடு மட்டும் ஒர்க் ஆச்சு. இது ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார். 4000 சம்திங் சொல்லியிருந்தார். ரெண்டாவது இந்த சோனி இது MP3 அண்டு MP4 பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இது அந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. அந்த டோர் மட்டும் ஸ்டக்காக இருந்தது. இது நல்லா இருந்தால் யாராவது எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது. பக்கத்துலேயே அந்த மானிட்ரு, ஐஃபை சிஸ்டத்தோட ஸ்பீக்கரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே பார்க்க முடிஞ்சதுங்க. ஒரு கீபோர்டு ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள். இந்த டாடா பிராண்டு LG மொபைல் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2005 வந்த மாடலுங்க. இது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது வந்து. இது கூட சந்தையில் பார்க்க முடிஞ்சுது. அதே கடையில் இந்த சோனி இது ஒரு DVD பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இதோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இந்த மாதிரிலாம் எடுக்கிறது வேஸ்ட்டு தாங்க. இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. டோரில் ஆனால் நல்லா ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. பட் ஆனால் டிஸ்பிளேலாம் ஃபுல்லாக டேமேஜ் தான். இந்த கடையில் இந்த மாதிரி ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. இது என்னன்னு தெரியல அது. பட் ஆனால் அந்த மைக் கனெக்ட் பண்ணுற போர்ட்லாம் இருக்குது. ஐ திங்க் இந்த மைக் ஆடியோ மிக்சர்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே இந்த ஆடியோ மிக்சர் கூட வச்சுருந்தாங்க. இந்த PC ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த கடையில் பார்க்க முடிஞ்சது. இந்த கடையில் இந்த சாட்சியோடது டேப் ரெக்கார்டு ஒன்று பார்த்தேங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கும். இது நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஒர்க்கிங்காக நான் தெரியல. ப்ரைஸ் வந்து 400 சம்திங் ஏதோ சொல்லியிருந்தார். அவர்கிட்டயே இந்த டெல் லேப்டாப் ஒன்று பார்த்தேங்க. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் தான். ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது பீஸு. ப்ரைஸ் வந்து 4000 சொன்னார். பார்கிங் பண்ணால் ஒரு 2500 அந்த மாதிரி கூட வாங்கலாம். இது வந்து i3 ப்ராசஸர் வரும். என்ன ஜென்ரேஷன் தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல. ஆனால் வந்து ஒர்க்கிங் பீஸ் தான் இது. இது எடுத்தால் அந்த எக்ஸலு அந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த வாரம் இந்த புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்த்தேங்க. நிறையா சந்தைக்கு வந்துருந்தது. அந்த இங்கிலீஷ் புக்கு தான் நிறையா பார்த்தேன் நான் இந்த வாரம். நிறைய கடையில் இருந்தது புக்ஸ்லாம். இந்த கடையில் இந்த சோனி இது லேப்டாப் ஒன்று பார்த்தேங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் லேப்டாப் தான். இது 2014, 15 அந்த டைமில் வந்த லேப்டாப் தான் இது. பட் நீங்கள் இதே மாதிரி லேப்டாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து நீங்கள் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுலாம் ஒர்க்கிங் கிடையாது. ஏதாவது ஸ்பேர் வேணுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த Asus மினி லேப்டாப் கூட இருக்குது பாருங்கள். நல்ல கண்டிஷனில் ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க சோனி இது இந்த கடையில். இது நல்ல ஒர்க்கிங் பீஸ் தான். அது நான் பேட்டரி தரேன், போட்டு செக் பண்ணி பாருங்கன்னாரு. பட் ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். 1200 சொன்னார். பார்கிங் பண்ணால் நம்ம கம்மியாகவே வாங்கலாம். அது நிறையா பேர் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அது சேல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே அந்த பிலிப்ஸ் ஹோம் தியேட்டர் கூட இருக்குது பாருங்கள். பிலிப்ஸ்
ஒர்க் ஆகுதா? இந்த கடையில் அந்த சோனி இது ஹோம் தேட்டரு செட்டு ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டவர் ஸ்பீக்கர் வரும் 5.1 இது செட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 25 சொல்லியிருந்தாரு. இது நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல கண்டிஷனில் ஒரு டிவி ஒன்று பார்த்தேங்க, எல்ஜி இது. ரிமோட்டோட செட்டாக இருந்தது. இந்த பீஸ் ஒர்க்கிங் தான், நான் செக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு. நான் போட்டு செக் பண்ணியே காட்டுறேன்னு சொன்னார். ப்ரைஸ் வந்து 3000 சொன்னார். பட் நம்ம பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாகவே வாங்கலாம். அங்கேயே ஒரு பிரிண்ட்ரு கூட இருந்தது, கெனான்து. நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1800 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார் அவர். இந்த கடையில் அந்த விவோ மொபைல் ஒன்று இருந்ததுங்க. இது டம்மி ஃபோன் இது. இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. உள்ளே அப்படி என்ன தான் வச்சுருப்பாங்கன்னு தெரில. இதை வாங்கி ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உள்ளே என்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பக்கத்துலேயே அந்த ஸ்பீக்கர் செட்டுலாம் கூட இருந்ததுங்க. அப்படியே செட்டாக இருந்தது. 5 ஸ்பீக்கர் செட்டு அப்படியே இருந்தது. ஹோம் தேட்ரு, ரிமோட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த கடையில் கிடைக்குது. இந்த கடையில் ஒரு விசிஆர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த விசிஆர் அண்டு டிவிடி காம்போ மாடல் அந்த மாதிரி வரும். இது கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அதோட ப்ரைஸ் கேட்டேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அதனால் அவர் கவனிக்கலை. இந்த வாரம் அந்த சிடி கேசட் கூட நிறையா வந்துருந்துங்க. நிறைய கடையில் பார்த்தேன் சிடி கேசட்டு நிறைய பேர் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது பேனசோனிக், இது இந்த விசிஆரில் போடுவோம்ல அந்த கேசட் தான் இது. இந்த கடையில் அந்த ட்ரைபேடு ஒரு 4-5 பீஸ் பார்த்தேங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2500 300 அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. இவர்கிட்ட அந்த வாட்ச் ஐட்டம்ஸு அது கூட கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பாரு ஃபுல்லாக. இந்த கேமரா கூட இருக்குது பாருங்கள். இந்த கேமரா ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த வாரமும் போட்டு வச்சுருந்தாரு. இந்த கடையில் இந்த சோனி இது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று பார்த்தேங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், விண்டேஜ் மாடல் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருந்தாரு. பீஸ் வந்து ஒர்க் ஆகுது, செக் பண்ணி காட்டுறேன்னு தான் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்டே அந்த பிபிஎல்து விசிஆர் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது வந்து ப்ரைஸு 1500 சொல்லியிருந்தாரு. இதோட கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது. இதுவும் ஒர்க்கிங் தான், நான் செக் பண்ணி காட்டுறேன்னு தான் சொல்லியிருந்தார் அவர். இன்னொருத்தர் வந்து பார்கிங் பண்ணியிருந்தார் இது வாங்குறதுக்காக. 500 கேட்டு பார்கிங் பண்ணியிருந்தார். ஃபைனல் 1000 ருபீஸ் ஏதோ சொல்லியிருந்தார் அவர். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சோனி இது டிவிடி ஒன்று தனியாக இருந்தது. இது யாரோ வாங்கி தனியாக வச்சுருக்காங்க போல். இந்த சர்வீஸ் போனால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்களே, அது அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருந்தது. இந்த கடையில் அந்த PS3 ஒன்று பார்த்தேங்க. இவர்கிட்ட வாரம் ஒரு பீஸ் வந்துடுதுங்க. போன வாரம் கூட PS4 வச்சுருந்தாரு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இவர்கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். இவர்கிட்ட அந்த PS ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நான் PS எவ்வளோண்ணா வருது? PS 4000 ரூபாவா? இந்த கடையில் கூட அந்த டிவிடிஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஓல்டு படம் டிவிடிஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க இங்கே. இந்த வாரம் நிறையா பார்த்தேன் நான் சந்தையில். இந்த வாரம் நிறையா வந்துருந்தது. எல்லாமே இந்த ஓல்டு மூவி டிவிடிஸ் தான். ஒரு பீஸு 10 ரூபான்னு கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்துலேயே இந்த டேப்லெட்டு பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து நம்ம அந்த மோர் மார்க்கெட்டில் கவர் பண்ணியிருப்போம், அந்த டேப்லெட்டு தான் அது. அவர் தான் இங்கே கடை போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கடையிலையும் அந்த டிவிடிஸ்லாம் பார்க்க முடியுது பாருங்கள். இந்த வாரம் நிறையா பார்த்தேங்க. நிறையா கடையில் அந்த டிவிடிஸில் நிறையா வந்தது. இந்த புக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா வந்தது. புக்ஸும் நிறையா இந்த வாரம் வந்துருந்தது சந்தைக்கு.
பக்கத்துலேயே அந்த கேசட்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு 10 ரூபான்னு தான் கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த சாமி பாட்டுங்க தான் நிறையா இருந்தது. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் ஒன்று பார்த்தேங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த செவுத்தில் மாட்டிட்டு அந்த ஏம் பண்ணி அடிப்பாங்களே, அந்த வில்லு மாதிரி ஏம் பண்ணி அடிப்பாங்களே, அந்த கேம் தான் நினைக்கிறேன் இது. எனக்கு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே அந்த பிலிப்ஸ் இது ஐஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர்லாம் கூட இருந்ததுங்க. இந்த வாரம் அந்த மல்டிமீட்ரு நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. பட் ஆனால் இது கண்டிப்பாக தெரியும், இந்த பேட்ரி தான் டேமேஜ் ஆகிருக்கும். நான் ஒரு பீஸ் ஒன்று வாங்கினேன் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. இது ப்ரோப்போட சேர்த்து 50 ருபீஸ் தான் சொல்லியிருந்தார். இந்த கடையில் அந்த வயலின் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது இந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். அதை நான் கேட்கும் போதே அப்போயே ஒருத்தர் செக் பண்ணி அதை வாங்கிட்டாருங்க. அது சேல் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே இந்த ரோபோட் கிளீனர் ஒன்று இருந்ததுங்க. ஆனால் இது சார்ஜர் இல்லாமல் அது தனியாக தான் இருந்தது, சார்ஜர் இல்லாமல் தான் இருந்தது. பட் ஆனால் அது ஒர்க்கிங்கான்னு கேட்டேன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அந்த ரோபோட் கிளீனர் எவ்வளோண்ணா? ஒர்க் ஆகுதா? இது நம்ம ரெகுலராக பார்க்குற கடை தாங்க. இந்த மொபைல் ஸ்பேர்லாம் கிடைக்கும் இங்கே. இது அந்த ஸ்க்ரீன்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்தது இந்த லேப்டாப்பு. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் லேப்டாப் தான். இது ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். அவர்கிட்டே இந்த ஐபேட் ஒன்று வச்சுருந்தார். இது ஒர்க்கிங் தான், இது ஒர்க் ஆகுது, ஆன் பண்ணி பாருங்கன்னாரு. நான் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஆன் ஆகலை. அது ப்ரைஸ் வந்து 1200 சொன்னார். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நான் ஆன் பண்ணி பார்த்தேன், அந்த ஐபேட் ஆன் ஆகலை. மேபி இந்த சார்ஜ் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நல்ல கண்டிஷன்லேயே ஒரு கலைஞர் டிவி ஒன்று பார்த்தேங்க. வித் ரிமோட்டோடு இருந்தது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது போல். பட் ஆனால் இது ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. பார்க்குறதுக்கு நீட்டான கண்டிஷனில் தான் இருந்தது. ப்ரைஸு 500 சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் அந்த யமகாது கீபோர்டு ஒன்று இருந்ததுங்க. அந்த பெரிய சைஸ் கீபோர்டு. இது ப்ரைஸு 450 தான் சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல. 300 கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பார் போல். பட்டு நம்மளுக்கு இதை பற்றி ஐடியா இல்லை. இந்த கடையில் இந்த கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது இந்த ஒய்ஃபை கேமரா மாதிரி. இது டேரெக்டாக லேண்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லேண்ட் போர்ட்லாம் பேக் சைடில் இருக்குது. டேரெக்டாக லேண்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரைஸ் கேட்டால் 300 தான் சொன்னார். பட் அடாப்டரோடு இருந்தது. ஒர்க்கிங் என்னன்னு தெரியல. இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற அந்த பவர் பேங்க் கடை தாங்க. இது இங்கே நல்ல பிராண்டடான ஐட்டம் பவர் பேங்க்லாம் கிடைக்கும். இங்கே ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 400 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்லுவார். ஒரு சில நல்ல பிராண்டட் பவர் பேங்கே கிடைக்கும். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே இந்த செலோடேப் ஒன்று வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்களா எத்தனை தண்டி இருக்குது பாருங்கள். பட் நம்ம இது வாங்கினோன்னா எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் சொன்னாங்க. பக்கத்துலேயே இந்த கார்வான் மியூசிக் பிளேயர் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இது ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த அக்கா இது ஒரு பூம் பாக்ஸ் இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டோர்லாம் டேமேஜ் இல்லாமல் நல்லா பக்காவாக இருந்தது. பட் ஆனால் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ரைஸ் வந்து 600 சொல்லியிருந்தார். ஒர்க் ஆகுதா? இதெல்லாம் பார்க்க இல்லை. ஆஹா. இந்த கடையில் அந்த கார் மியூசிக் பிளேயர்லாம் பார்க்குறாங்க. ரெகுலராகவே இருக்குது இவர்கிட்ட. ரெகுலராகவே கிடைக்குது இந்த கார் மியூசிக் பிளேயர்லாம். நிறைய பீஸ் வச்சுருக்காரு. பட் ஆனால் அது ஒர்க்கிங்கானு தெரில. ப்ரைஸ் எல்லாம் வந்து 400 600 அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க.
இந்த மாதிரி இந்த பீஸ் இது மதர் போர்டெலாம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் எடுக்கணும். இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த பின்னெல்லாம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஓப்பன்லேயே விற்கிறனால நிறையா வாட்டர் டேமேஜ் தான் இருக்கும். இவர்கிட்ட அந்த ஆம்பிளிஃபையர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. இந்த ஓல்டு மாடல் நியூ மாடல் எல்லா ஆம்பும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த போச் இது மிக்சர் ஆம்பிளிஃபையருங்க இது. இவர்கிட்ட எல்லா டைப் ஆம்பிளிஃபையரும் கிடைக்கும். நம்பர் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் அந்த பீட்டல்து லேண்ட்லைன் ஃபோன் இருந்ததுங்க. புது ஃபோனாகவே இருந்தது, புது கண்டிஷன்லேயே வச்சுருந்தார். நிறையா பீஸ் இருந்தது, பேக்கிங் கூட இருந்தது. ஒரு பீஸ் வந்து 200 சொல்லியிருந்தார். 200 சீப் ரேட்டு தான், வாங்கலாம், நம்ம தாராளமாக வாங்கலாம். இது ஆன்லைன் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வரும். மேபி நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே கல்ல இந்த லேப்டாப்பில் கூட நிறையா பீஸ் வச்சுருந்தாங்க. 1-2 ஒர்க்கிங் இருக்குது போல். அவர் அங்கே சைடில் செக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தார். தேவைன்னா நம்ம செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அங்கே. ஆனால் வந்து ஓல்டு கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்கும். சைடில் நின்று செக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அங்கேயே அந்த பேனசோனிக் இது இந்த பாக்கெட் எஃப்எம் ரேடியோ ஒன்று இருந்ததுங்க. இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 போட்டிருக்குங்க. இது ஏன் அவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியல. இது ப்ரைஸ் 50 தான் சொன்னார். சரி, ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இது நான் வாங்கினேன். இது ஒர்க் ஆச்சுன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இவர்கிட்ட அந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குங்க. இது அந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டுங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகலை இவர்கிட்ட. ஆனால் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க சொல்கிறாரு. பட் ஆனால் எல்லா விண்டேஜ் ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும் இவர்கிட்ட. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் இந்த பிலிப்ஸ் இது பூம் பாக்ஸ் இருந்ததுங்க. செட்டாகவே இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். ப்ரைஸு 5000 சொன்னார். அந்த கேசட் போடுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேப் வச்சு ஒட்டியிருந்தாங்க. அது லைட்டாக டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்களா, இது கேசட் போடுற மாடலுங்க ஆம்ப்பு. இது கூட நல்லா இருந்ததுங்க. இது கூட ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். அந்த செட்டு எவ்வளோ வருது? இந்த செட்டு எவ்வளோ வருது? 5000 ஒர்க்கிங்கா? இங்கே ஒரு கிட்ஸு ஜீப் ஒன்று பார்த்தேங்க. வித் ரிமோட்டோடவே இருந்தது, செட்டாக இருந்தது. சார்ஜரு எல்லாம் செட்டாக இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 1800 சொல்லியிருந்தார். இது ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. நம்ம எடுத்து கூட ரெடி பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தாங்க. இந்த கடையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு இதெல்லாம் கிடைக்குங்க. இந்த குட்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, இது பார்க்குறது தான் சின்னதாக இருக்கும், ஆனால் சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். இது நல்லாவே இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 100 சொல்லியிருந்தார். ஒரு பீஸ் 100 சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. பட்டு இந்த பேட்ரி தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு சிலது இந்த சார்ஜ் போட்டாலே ஒர்க் ஆகுங்க. இந்த கடையிலையும் இந்த ட்ரைபேட் இருந்ததுங்க. இந்த வாரம் ட்ரைபேட் நிறையா பார்த்தேன். சந்தைக்கு ட்ரைபேட் நிறையா வந்துருந்தது. இங்கேயும் ஒரு 4-5 பீஸ் இருந்தது ட்ரைபேடு. நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இது அந்த ஓல்டு மாடல் கிளாக்குன்னு நினச்சி எடுத்தேங்க. எடுத்து பார்த்தா இது இந்த ஓல்டு மாடல் கீ கொடுக்குற மாடல் கிடையாது. இது அந்த பேட்ரி டைப்பு தான் இது. ஆனால் இது ஒர்க் ஆச்சு. பார்க்குறதுக்கு லாங்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த விண்டேஜ் மாடல், இந்த ஓல்டு மாடல் மாதிரியே இருந்தது. இந்த கடையில் அந்த ஹெட்செட்டு, சார்ஜரு, அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த பீஸ் எடுத்தாலும் 50 சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் இந்த நோட் புக்கு கூட கொஞ்சம் பார்த்தேங்க. நிறைய பீஸ் இருந்தது நோட் புக்கு. இது எது எடுத்தாலும் 20 பீஸ்ன்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தார். வாங்கலாங்க, 20 ரூபாய்க்கு இது வாங்கலாம், ஒர்த்து தான் இது. இந்த கடையிலே அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஒரு சிலதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணலாம், ஒரு சிலதெல்லாம் நீங்கள் ஸ்பேருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே கடையில் இந்த போட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு பார்த்தேன், அது இண்டிகேஷன் வந்தது, ஆன் ஆச்சு. ப்ரைஸ் 100 ரூபா தான் சொன்னார். சரி ஓகே, நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இதை வாங்கினேன் நான். இது என்ன கேபிள்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த விஜே கேபிள்லேருந்து எத்தனை அவுட் வருது பாருங்கள். இது என்ன கேபிள் தெரியல, இது எதுக்கு வரதுன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் இந்த வாட்ச் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. இது பார்த்தீங்களா, இந்த ஃபாஸ்டாக் வாட்ச்சு, ஆனால் இது காப்பி தான். இது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 இந்த ரேஞ்சு தான் சொல்லி சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எல்லாமே புது வாட்ச்சு தான். இந்த வாரம் இந்த செகண்ட் ஹேண்ட் சூட் கேஸ்லாம் வந்துருந்ததுங்க. நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 500 600 இந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்லியிருந்தாங்க. பீஸ்லாம் நல்லாவே இருந்தது, எல்லாமே ஓரளவு நல்லாவே இருந்தது. பக்கத்துலேயே இந்த பேக் போட்டு வச்சுருந்தாங்க, இந்த ஸ்கூல் பேக் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 10 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. புதுசாகவே இருக்குது, பேக்கிங்கோடே இருக்குது. ஆனால் எந்த பீஸ் எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோட எண்டுக்கு வந்துட்டாங்க. இதோட நான் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் இந்த பல்லாவரம் பெட் மார்க்கெட் கவர் பண்ணி வீடியோ கேட்டிருந்தீங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.